பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த ராத்திரி வேளையில் தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் அளவில்லாமல் ஊற்றப்பட்டிருக்கு ஆராதனையில். நான் சொல்கிறேன், ஏன் பாஸ்டர் 7:45 குத்தாரு தெரில, 8:45 குத்துருந்தாலும் சந்தோஷமாக ஆராதிச்சிருக்கலாம், நல்லா தேவனை மகிமைப்படுத்திருக்கலாம். ஏன்னா பரலோகத்தில் வெறும் துதி தான் இருக்குது. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். பரலோகத்தில் அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ணணும்? ஆயத்தமாயிடணும். அதுக்கு ஆயத்தமான என்ன பண்ணணும்? சத்தியத்தையும் நாம் அறிந்து கர்த்தருக்கு நம்ம துதிக்கும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுறாரு? பெரிய காரியங்களை செய்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பெரிய காரியங்களை செய்கிறார். சின்ன காரியம் இல்லை, பெரிய காரியம். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறத இயேசு 5 அப்பத்து 2 மீனையும் எடுத்து ஆசீர்வதித்தார். அப்போ எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 பேருக்கு. மீதம் எடுத்தது 12 கோடி நிறைய மீதம். சாப்பிட்டு போனவங்க திருப்தியாய் கடந்து போனாங்க. அப்போ சின்ன காரியமா பெரிய காரியமா? பெரிய காரியம். ஹல்லேலூயா. இப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு நான் வாழ்த்துகிறேன். பாஸ்டர் செல்வகுமார் ஐயாவுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். சபையார் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ராத்திரி நாம் நேராக ஆண்டோடைய வார்த்தை கடந்து போகலாம். அப்படியே கரங்களை உயர்த்தி, இருந்த இடத்துலேருந்து ஆண்டோட சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி, உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும். சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இன்னொரு விஷயமாக, உம் வசனம் எனக்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலுமையா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, சொல்லுங்க, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு,
என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நீர் பேசும் ஆவியானவர், எங்கள் மத்தியில் நீர் இருக்கிற, நீர் பேசும். உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். பெண்கள் சகோதரிகள்லாம் மத்தேயு 4:4 சொல்லுங்க, சொல்லுங்க. மத்தேயு 4:4. ஆண்கள்லாம் சொல்லுங்க லூக்கா 4:4. உங்கள் வாழ்க்கையில் மத்தேயு 4:4, லூக்கா 4:4 ஒரு நாளும் மறக்காதீங்க. பெண்கள்லாம் சொல்லுங்கள், சகோதரர்லாம் சொல்லுங்கள். மத்தேயு லூக்கா 4:4 மறக்காது, நீங்கள் சொல்லுங்கள். ஆண்கள்லாம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், லூக்கா 4:4 மறக்காதீங்க. பெண்கள்லாம் மத்தேயு 4:4 உங்கள் வாழ்க்கையில் மறக்காதீங்க. இது மட்டும் சொல்லுங்கள், நம்ம ஆண்டோடைய வார்த்தை கடந்து போகலாம், வாசிக்கலாம். இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கினா, ஒன்று வாங்கினா நான் பெண்கள் சத்தம், சகோதரிகள் சத்தம் கேட்கவே இல்லையே. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீப்பா, காசை கொடுப்பான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம்ல. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. சீசனில், செலிப்ரேஷன் நாட்களில், சில நேரத்தில் ஒன்று வாங்கினா 2 கூட ஃப்ரீ உண்டு. இருக்கா இல்லையாம்மா? ஒன்று வாங்கினா 2 சிஸ்டருக்கு அனுபவம் போல் சிரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. சில நேரத்தில் ஒன்று வாங்கினா எத்தனை ஃப்ரீ? 2 ஃப்ரீ. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வந்தால் 3 ஃப்ரீ. நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கர்த்தரை தேடி வரும்போது 3 காரியங்கள் உங்களுக்கு இலவசமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது கூட பாருங்கள், 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 1 வாங்கினா 2 ஃப்ரீ. அப்போ வெறும் சீசனில் மட்டும்தான், ஃபெஸ்டிவல் டேஸ், இல்லை சீசன் நாட்களில். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜீவிய காலம் எல்லாம், உன் வாழ்நாள் எல்லாம் அவருக்காக நீங்கள் வாழும்போது 3 காரியங்களை ஃப்ரீ கொடுக்குறாரு. அந்த 3 காரியங்களை எனக்கு இன்றைக்கி வேணுன்ற கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. சில ஆழமான சத்தியங்கள், ரகசியங்கள் புறப்பட்டு வரும். நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தான் பாக்கியவதி, நீங்கள் தான் பாக்கியவா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓ ராபா காபா ஷாபா ராபா காபா. வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சங்கீத புஸ்தகம் 29:11ஆம் வசனம். இப்ப 3 ஃப்ரீ வருது உங்களுக்கு, படிங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு, கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி, சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்பர் 1, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். 2வது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம். சிஸ்டர் யார் படிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. எங்கேருந்து வருது வாய்ஸ்? தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார், கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். இப்போ 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்காக இந்த ராத்திரி வேலை ஆயுதம் பண்ணி வச்சிருக்கிறார். நம்பர் 1 பலன், நம்பர் 2 சமாதானம், நம்பர் 3 ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ பலன் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? பலன் இல்லாமல் வாழ முடியுமா? இப்போ நீங்கள் எல்லாம் புறப்பட்டு வந்திருக்கிறீங்க, பல உபத்திரங்கள் மத்தியில், பல பாடுகள் மத்தியில். என்ன சொல்கிறேன் கிறிஸ்துவ வாழ்க்கையில்? ஐயா எனக்கு பலனே இல்லை, ஐயா ஐயா எனக்கு பலனே இல்லை, என்னால் முடியல ஐயா. காலைல ஏஞ்சி என்னால் எழுந்திருக்க முடியல. நான் ஜெபம் பண்ணோன்னு எழுந்திருக்கிறேன், ஆனால் என்னால் எழுந்திருக்கிற முடியல. ஐயா நான் காலைல புறப்பட்டு ஆலயத்துக்கு சீக்கிரம் வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. என்னால் நான் சோர்ந்து போயிடுறேன். அடிக்கடி தலைவலி வருது, அடிக்கடி பலன் இல்லாமல் ஆயிடுறேன், அடிக்கடி முழங்கால் வலி வருது, அடிக்கடி ஷோல்டர் வலி வருது, அடிக்கடி எனக்கு பாதத்தில் வலி வருது. பலனில் இழந்து போகிற சில நேரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு பலனை கொடுப்பேன் என்று. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஒரு பக்கம் ஆண்களை சம்பாதிக்கிற காசு சகோதரர்லாம் கடன் போகுது, வட்டி கட்டுறனே. நான் வேர்வை சிந்தி கஷ்டமா நான் வேலைக்கு போய் வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கிற காசு மருத்துவத்துக்கு போகுது. நான் சம்பாதிக்கிற காசு கடனுக்கு போகுது, வட்டி போகுது. நான் பலந்து எழுந்துறனே. வீட்டில் நெருக்கம், போராட்டம். வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். சங்கீதம் 68:35 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? பலனை கொடுக்கிறார். பலன் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும்.
பலன் இருந்தால் தான் உங்கள் வீட்டு வேலையை நீங்கள் செய்ய முடியும். பலன் இருந்தால் தான் ஊழியத்தை செய்து நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட முடியும். ஹல்லேலூயா. பலன் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த ராத்திரியில் வேதம் சொல்லுகிறது, சங்கீத புத்தகம் 68:35, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கிறார் என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு பலன் இல்லாம நிறைய பேர் சோர்ந்து போறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில். பலன் இல்லாம தோத்து போறாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. பலனை எழுந்துறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்தை நீங்க வாசி பாருங்க. கடைசி அதிகாரம் 40ஆம் அதிகாரம் ஏசாயா 40 கடைசி வசனத்தை வாசி பாருங்க. ஏசாயா 40 கடைசி வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ ஒரு புதிய பலன். ஹல்லேலூயா. அதிகாலையை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அதிகாலை கர்த்தரை தேடுங்க, ஒரு புதிய பலனை கொடுப்பார் கர்த்தர். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன். எதுக்கு புது பலன் வேணும்? வீட்டு வேலையை செய்யணும், ஜெபத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், ஊழியத்துக்கு போகணும், பலவீனமா உள்ளவர்களை நீங்க மேல கரங்களை வச்சு சுகத்தை வாங்கி கொடுக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளே பலன் இல்லாம இருந்தா இன்னைக்கு அநேகர் எப்படி சுகமாக்க முடியும்? எப்படி இந்த பகலில் எழுப்புதல் உண்டாக்க முடியும்? நீங்க பலனோடு இருந்தால் தானே புறப்பட்டு போய் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அநேகர் உங்க மூலமாக சுகமாவார்கள், அநேகர் உங்க மூலமாக விடுதலை ஆவார்கள், அநேகர் உங்க மூலமாக எழுப்புதலுக்கு காணப்பட இந்த பகுதியை கர்த்தர் தொடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, நம்மளே பலன் இல்லாம ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணா எப்போ நம்ம வீட்டார் ரட்சிப்புகளை கொண்டு வருவோம்? எப்போ நம்ம வீட்டு பகுதி ரட்சிப்புகளை கொண்டு வருவோம்? எப்போ நம்ம செங்கல்பட்டு பகுதியில் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்? எப்போ எழுப்புதல் உண்டாகும்? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை வைத்திருக்கிறார். ஏன் பலனை வைத்திருக்கிறார்? நீங்கள் செங்கல்பட்டு பகுதியில் உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண, உங்கள் மூலமாக அந்த பகுதி இயேசுவை அறிந்து கொள்ள, உங்கள் மூலமாக சுகமளிக்க, உங்கள் மூலமாக விடுதலையாக, உங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை காண. ஹல்லேலூயா. நீங்களே பலன் இல்லாமல் இருந்தா எப்படி உங்க வீட்டார் ரட்சிக்கப்படுவீங்க? எப்படி வியாதிஸ்தர்கள் பார்த்து நீங்க ஜெபம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், புறப்பட்டு போங்கன்னு சொல்றாரு. பலன் இருந்தா தானே புறப்பட்டு போக முடியும். இன்னைக்கு அந்த பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். பிசாசை எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார். வியாதி, பலவீனங்களை, நோய்களை எதிர்த்து நிற்கிற ஒரு பெரிய பலனை கொடுக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற புதிய பலன், ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இன்னிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய பலன். அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் புதிய பலனை கொடுக்கிறார். இந்த பலன் மூலமாக ஒரு எழுப்புதல் உங்கள் பகுதியில், உங்கள் சபையில், நீங்கள் செங்கல்பட்டு பகுதியில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற புதிய பலன் கிடைக்கிறது. அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்கள் 2 மாடி ஏறுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுப்பார். முட்டி வெளி வராது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலன் நம்மளை பாதுகாக்கும். ஆமென் சொல்லலாமா? கர்த்தருக்கு நாம் காத்திருக்கணும். அதிகாலையில் கர்த்தரை தேடணும். அதிகாலை ஏஞ்சி முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே பலன் கொடுங்க, இந்த நாள் முழுக்க ஊழியம் செய்ய, தேசத்திற்கு நான் ஜெபிக்க, என் சபையை ஜெபத்தில் தாங்க, இந்த பகுதியை ஜெபத்தில் தாங்க, என் குடும்பத்தை ஜெபத்தில் தாங்க, எனக்கு பலன் கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது நீங்கள் எழும்பி பிரகாசிப்பீங்கள். உங்கள் மூலமாக அநேகர் தொடப்படுவார்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் பெரிய பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்க கடைக்கு போவீங்க, ஒரு சிஸ்டர் பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்கள பார்த்து, சிஸ்டர் எனக்கு ஒரே பலவீனமா இருக்கு, அப்படியே வாங்க உட்காருங்க, கரத்தை வைப்பீங்க, அவங்க கர்த்தர் ஒரு பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வருகின்ற நாட்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். பலன் எல்லாம் ஊழியம் பண்ண முடியாது, பலன் எல்லாம் எழுப்புதலுக்கு நிற்க முடியாது, பலன் எல்லாம் இரவு ஜபங்களை கலந்துக்க முடியாது. நீங்க பலனோடு இருந்தாதான் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நின்று அநேகரை சுஸ்தமாக்க முடியும். இந்த சபையில கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை உங்கள் மூலமாக கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்னொரு 1 வருஷத்துல இந்த இடம் செல்வகுமார் பாஸ்டருக்கு பத்தாது, இந்த இடம் ஃபுல்லா நிரம்பி தேவனுடைய பிரசன்னத்தினாலே அநேகர் சுகமாகும்படி, அநேகர் விடுதலை ஆகும்படி. ஹல்லேலூயா. நான் எப்படி சொல்றேன்? ஊராம்புள்ளியை ஊட்டி வளர்த்தா, ஹல்லேலூயா, ஊராம்புள்ளி ஊட்டி வளர்த்தா
அதுக்கு தான் பலன். தேசத்துக்காக நிற்கிறதுக்கு தான் பலன். ஹல்லேலூயா. நீங்கள் மற்றவங்களுக்கு ஜெபிக்க தான் பலன். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டை கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. வியாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எஃப் கொடுங்க பதர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. வாதை என் கூடாரத்தை ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, சொல்லுங்க, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். சொல்லுங்க, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. எதுக்கு பலன் வேணும்? ஊழியம் செய்ய. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய பலன் வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பலன் வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் வேண்டும். வேலை ஸ்தலத்தில் பலன் வேண்டும். குடும்ப வாழ்க்கையில பலன் வேண்டும். பலன் இல்லாமல் இருக்க முடியுமா? இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போயிடும். ஒரு பிபி, ஒரு சுகர், ஏதாவது ஒரு பயம் வந்தால் கூட என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போகிறீங்க. கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது நமக்கு பயம் வராது. வாக்கு தத்தத்திலே பிரதான வாக்கு தத்தம், நீ பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னை நீதின் கரத்தினாலே அவர் நம்ம என்ன பண்ணாரு? தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், நடத்துவார், செய்வார், முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு பலனை கொடுப்பார். விசுவாசித்து கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாம். ராபா காபா ராபா ஓ ராபா ஷாதா கதனா துர்ரா கதா ராபானா கதா ராபா காபா. பலன் வேணுங்க இந்த நாட்கள்ல. பலன் வேணும். ஹல்லேலூயா. பலன் இல்லாமல் இந்த நாட்களை வாழ முடியாது. அந்த பலன் யார் கொடுக்கிறா? கர்த்தர் தான் கொடுப்பார். வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 18:3 வாசிக்கலாம். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்கள், என்னுடைய எல்லா சத்துருக்கள் நீங்களாக்கே ரட்சிக்கப்படும். துதிக்கு பாத்திர கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 18:1 படிங்க சிஸ்டர். என் பலனாகிய கர்த்தாவே. போதும் சிஸ்டர். என் பலனாகிய கர்த்தாவே. யாரு? என் பலனாகிய கர்த்தாவே. சிஸ்டர் உங்க நேம் என்ன சிஸ்டர்? சிஸ்டர் ஆழமா போயிட்டீங்க வேத வசனத்துல. உங்க நேம் பிரைஸ் எல்லாம் ஆஷா சிஸ்டர். நீங்க என்ன சொல்லுவோம்? என் பலனாகிய இயேசுவே உம்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. சிஸ்டர் உங்க நேம் சிஸ்டர் சவிதா. என் பலனாகிய இயேசுவே அப்படி நீங்க கூப்பிடணும். உங்களுக்கு ஒரு பலன் கொடுப்பார். எதுல நீங்க வீக்கா இருக்கீங்க அதுல பலன் கொடுப்பார். இரவில் உண்டாகிற பயங்கரத்திற்கும், பகலில் பிறக்கும் அம்புக்கும், இருள் நடமான கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நீ பயப்படாதிருப்பாய். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. என் பலனாகிய கர்த்தாவே என்று நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களுக்கு காண்டாவ மிருகத்தின் ஒத்த பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேளை உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா உங்கள் வீட்டுக்கார்ட்ட நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஹோட்டலில் சொல்லாத, நானே 100 இட்லி, 100 சப்பாத்தி, 100 தோசை, சட்னி, வடை, சாம்பார், இட்லி நானே செய்கிறேன் எப்படிமான்னு கேட்பார். கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலன் அப்படிப்பட்ட பலனை கொடுப்பார். இன்னைக்கு அந்த பலன் இல்லாதனால்தான் இன்னைக்கு நிறைய பேர் சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை வைத்திருக்கிறார். நம்ம தாங்க அந்த பலனை பெற்றுக்கொள்ளணும். நல்ல பாடி துதிக்கணும். தேவ பிரசன்னத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதிகாலையில் கர்த்தரை தேடணும்.
துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்ம ஆண்டவர் நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடணும். கர்த்தர் சமூகத்தில் உபவாசத்தில் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பலன் வருது. கர்த்தருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் சமூக ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஒரு புதிய பலனை கொடுப்பார். இயேசு சிந்திய ரத்தத்தினால் நமக்கு ஒரு புதிய பலனை வைத்து இருக்கிறார். அந்த பலனை வைத்து நீங்கள் ஊழியம் செய்யும் போது இந்த செங்கல்பட்டு பகுதியில் உங்கள் மூலமாக இந்த சபையில் மட்டுமில்லை சுற்று வட்டாரத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க பாருங்க. உங்க மூலமாக ஆண்டவர் தொட்டார், உங்க பாஸ்டர் மூலமாக. அது இந்த சபையிலிருந்து புறப்பட்டு வருகிறது. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் தேவன் தம் ஜனங்களுக்கு பலனை கொடுக்கிறார். என் பலனை என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 வாசிங்க சிஸ்டர். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்றாரு எனக்கு பலன் இருக்குன்னு சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாவீது சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாள் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, எனக்கு பலனை தந்து ஆபத்தில் என்னை தைரியப்படுத்துகிற தேவன், என்னை தைரியப்படுத்துகிற தேவன், பலனை கொடுத்து எனக்கு தைரியப்படுத்துகிற தேவன், என்ன ஊழியத்திற்கு தைரியப்படுத்துகிற தேவன், குடும்ப வாழ்க்கையில தைரியப்படுத்துகிற தேவன். வாசி பாருங்க சங்கீதம் 100. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினார். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினார். அல்லேலூயா. எங்க பலன் வருது? யார்கிட்ட இருந்து பலன் வருது? இஸ்ரவேலின் தேவனாகிய நம் தேவனிடத்துல தான் பலன் வருது. அந்த பலன் உங்களுக்கு புறப்பட்டு வரும்போது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கும் போது உங்களுக்கு பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாக செய்கிறார். அல்லேலூயா. எரேமியா 33:3 சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி தேடுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் எனக்கு பலன் என்றோம்? கரங்களை உயர்த்துங்க. அல்லேலூயா. உங்கள் மூலமாக அநேகர் தொடப்பட, உங்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட, உங்கள் மூலமாக அநேகர் இயேசு அறிந்து கொள்ள, உங்கள் மூலமாக சபைக்கு கொண்டு வர, உங்கள் மூலமாக எழுப்புதல் உண்டாக, உங்கள் மூலமாக தேவ ராஜ்யத்தை கட்டப்பட, உங்கள் மூலமாக வீடுகளில், உங்க வேலை ஸ்தலத்தில், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் ஒரு புதிய பலனை வைத்திருக்கிறார். நம்மளே பலன் எல்லாம் போனா எப்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்? சொல்லுங்க. நம்மளே பலன் எல்லாம் போனா, சிஸ்டர் எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு சிஸ்டர்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு பலன் இருந்தா உடனே வாமா, வா ஜெபம் பண்றேன், வாமா உட்காருமா, ஜெபம் பண்ணிட்டு இந்த வாரமே சண்டே வந்தினா ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் சொல்லி கூட்டின்னு வருவோம். அவங்க இயேசு வருவாங்க, அவங்க சுகமாவாங்க, அவங்க விடுதலை ஆவாங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது பரலோகமே மகிழ்ச்சி அடைகிறது. அந்த கிரெடிட் உங்களுக்கு தான் சேரும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட நீங்க பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பத்தை ஸ்பெஷலா பாதுகாப்பார். அதுக்கு தான் பலன் வேண்டும். அல்லேலூயா. நான் ஒரு சாட்சி சொல்றேன். எஃப் கொடுங்க பதர். கடந்த நாட்கள்ல நான் மீஞ்சூர் பகுதிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நல்லா கேளுங்க, உங்களுடைய விசுவாசத்திற்காக நான் சொல்றேன். நாங்க குடும்பமா ஊழியம் பண்றோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மீஞ்சூர் பகுதியில் காலை 6 மணி சர்வீஸ், அது முடிஞ்சோன்னு 9 மணி சர்வீஸ், அது முடிஞ்சோன்னு மதியம் யூத் மீட்டிங் 2 மணிக்கு, அது முடிஞ்சோன்னு 6 மணிக்கு சகோதரர்கள் மீட்டிங். 4 மீட்டிங் நான் ஆண்டோடைய வார்த்தையை கொடுக்கணும். என்னை புக் பண்ணாங்க. நாங்கள் டிவி சேனல்லாம் பாடுவோம். என்னோட பாட்டில் ஐயாவுக்கு அனுப்பியிருக்கேன். நாங்கள் டிவி சேனல்லாம் வருதுனால எங்களுக்கு புக் பண்ணாங்க மீட்டிங். நாங்கள் குடும்பமாக சுவிசேஷ மீட்டிங் செய்கிறோம். எனக்கு 3 பிள்ளைகள். எனக்கு வயசு 44 ஆகுது. அல்லேலூயா. ஒரு மகன், ஒரு மகள், 2 மகன், ஒரு மகள். இப்போதான் ரீசெண்டாக ஒரு மகன் பிறந்தான். அது கர்த்தர் எங்களுக்கு சாட்சியாக அதை கொடுத்தார். இப்படி குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறோம். சென்னை பகுதியில் இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கோம். இரவு ஜபங்கள், எழுப்புதல் ஜபங்கள், இப்படி அநேக ஜபங்கள் குடும்பமாய் நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் குடும்பம் தான் எங்கே பார்த்தாலும் மீட்டிங் வருவோம். எங்கள் மனைவி குழந்தை வந்து 3 மாதம் ஆனதுனால லாங்காக இருக்கிறதுனால நான் கூட்டிட்டு வரல. அப்போ நான் மீஞ்சூர் பகுதி என்னை புக் பண்ணியிருந்தாங்க. 4 மீட்டிங் புக் பண்ணியிருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் புறப்பட்டு எங்கே போனோம்? மீஞ்சூர் பகுதிக்கு போனோம். கிட்டத்தட்ட நான் 3:30 மணிக்கு எழுந்துச்சி 4 மணிக்கு புறப்பட்டு போனேன். அதுக்கு முந்தின நாள் சனிக்கிழமை ஒரு ஈவினிங் மீட்டிங் என்னை புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்து படுக்கும் போது மணி 12 ஆயிடுச்சு. நான் எழுந்திருக்கும்போது 3:45. அப்போ நான் கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் தூங்கினேன்? ஒரு 3 ஹவர் தான் தூங்கியிருக்கிறேன் நைட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் 2 குழந்தைங்க, குட்டி குழந்தை, 9 வருஷம் 2 குழந்தைங்க உடனே பிறந்தது. ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். நாங்கள் எல்லாம் சினிமா துறையில் தான் இருந்தோம். சினிமா துறையில் வாழ்ந்திருந்தோம். நான் என் மனைவி சிங்கர், 2 பேரும் பாடகர்கள்.
எல்லா பிளேபேக் சிங்கர் மனோ, இப்படி பிளேபேக் சினிமாவில் பாடுறவங்களாம் நாங்கள் பாடியிருந்த நாட்கள் சென்னை பகுதியில். இந்த செங்கல்பட்டில் நாங்கள் பாடாத இடமே இல்லை, எல்லா இடத்துலையும் பாடியிருக்கோம் சினிமா துறையில். அப்போ ஆண்டருக்கு ஊழியத்துக்கு வந்தோடனே 2 குழந்தை 9 வருஷங்களுக்கு பிறகு 2 குழந்தைய உடனே கொடுத்ததுனால அந்த குழந்தைங்களை வளர்க்குற பலனை கர்த்தர் தான் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த குழந்தைங்களை நாங்கள் தான் வளர்க்கணும். இரவில் அடிக்கடி ஏஞ்சிக்கணும், அதுங்களுக்கு பால் கொடுக்கணும். இப்போ உடனே இன்னொரு குழந்தை பிறந்ததுனால திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து அல்லேலூயா தேவ சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்தோம். 2 குழந்தை நாங்கள் வளர்க்குறோம் அட்டன் டைமில். யோசிச்சு பாருங்க, எங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு எல்லாம் நாங்கள் தான் போகணும். அந்த நேரத்தில் நான் வேதத்தை படிக்கணும், ஆண்டோட சத்தியத்துக்கு நான் தயாராகணும், தேவராஜ்யத்தை கட்ட நான் தயாராகணும். இது மத்தியில் நான் எப்போல்லாம் டைம் கிடைக்குது ஆண்டவர் வசனத்தை திறந்து நோட்ஸ் எடுத்து நான் எழுதி வச்சுப்பேன். ஆவியானவர் சொல்வதை எடுத்து நான் எழுதி வச்சுப்பேன். இப்படி எங்கள் ஊழியம் போகும்போது சனிக்கிழமை மீட்டிங் முடிச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எங்கே போனோம்? மீஞ்சூர் பகுதிக்கு போகணும். இப்போ நான் போயிட்டேன், அழகாக நான் புறப்பட்டு போயிட்டேன். நான் மட்டும் தான் போனேன், ரொம்ப தூரம் 80 கிலோமீட்டர் நான் மட்டும் புறப்பட்டு போய் மீட்டிங். 4 மார்னிங் மீட்டிங், 9 மணி மீட்டிங், 2 மணி மீட்டிங், யூத் மீட்டிங், 100 பிள்ளைகள் வந்தாங்க. எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டேன். இப்போ ஈவினிங் சகோதரர்கள் ஃபேமிலி மீட்டிங். ஆண்டவர் பலமாக இடைப்பட்டார். ஆனால் எனக்குள்ள சோறு வந்தது, எனக்கு தூக்கம் இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாக ஆண்டவரோட பாதத்தில் ஜனங்களுக்கு 8 மணி நேரம் அங்கே மீட்டிங். ஆண்கள் மீட்டிங் அந்த மெசேஜ் கொடுக்குற மாதிரி லைட்டாக இப்படி எனக்கு ஒரு மாதிரி டயர்டாகிடுச்சு. எனக்கு தூக்கம் சுத்தமாக இல்லை, அலைச்சல் ஒரு பக்கம், பிள்ளைகளை பார்க்குற காரியம். இப்போ நான் மீட்டிங் முடிச்சுட்டேன் கர்த்தர் கிருபையினால். இப்போ நான் எங்கே வந்து சேரணும்? எங்கள் வீட்டுக்கு வந்து சேரணும். எவ்வளோ கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர் நான் வீட்டுக்கு வந்து சேரணும். இப்போ எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, சோர்ந்து போயிட்டேன். டீஆக்டிவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? குளுக்கோஸ் கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்க, ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுவாங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இருந்தது. ரொம்ப தூரம்லாம் இல்லை, போன சண்டே தான் இதே நேரம் தான் 7 மணி. அல்லேலூயா. 8 மணி மன்னிக்கும், 8:15 மணி இதே நேரத்தில் ஆவியானவர் உணர்த்துகிறார். பலனை இழந்து அப்படியே சோர்ந்து போய் நிற்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு புறப்பட்டு போகணும். நான் ஊழியக்காரன், ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவரை நான் ஊழியக்காரன், எனக்கு பலன் கொடுங்கன்னார். ஆண்டவர் சொன்னார், நீ பாட்டு பாடிட்டே போன்னு சொன்னார். என்ன சொன்னார்? என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வண்டியில் உட்கார்ந்தேன், என் கண்ணில் ஒரு புதிய வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தார். நான் புறப்பட்டு வந்தேன். எல்லாருக்கும் முன்பாக நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் 11 மணிக்கு. நல்லா மூஞ்சி அலம்பி வீட்டு வேலையை செஞ்சுட்டு பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள், மனைவிக்கு தேவையான காரியங்களாம் செஞ்சுட்டு படுக்கிறேன். தூக்கம் வரல. இன்னும் கர்த்தர் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்துக்கு எதுக்கு பலனை கொடுக்கிறார்? உங்க மூலமாக ஒரு இந்த பகுதியில் ஒரு எழுப்புதலுக்காக. அல்லேலூயா. நீங்களே சோர்ந்து போனீங்கன்னா கர்த்தர் யாரை வைத்து தேடுவார்? யாரை வைத்து அற்புதத்தை செய்வார்? யாரை வைத்து எழுப்புதல் உண்டாக்குவார்? யாரை வைத்து வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துவார்? யாரை வைத்து இந்த பகுதியிலே கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கர்த்தர் பிரசங்கிப்பார்? அல்லேலூயா. ஆனால் தான் கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஓ ரபா கபா ஷபா ரபா கபா ஓ ரிபா கபா துர கதன ஓ ரதன கதர பகன. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் என் ரட்சிப்பின் பலன், யுத்த நாள் என் தலையை அவர் பாதுகாக்கிறார். சங்கீதம் 147 சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் என் ரட்சிப்பின் பலன், அவரே என் பலன், அவர் தான் என் பாதுகாப்பு. வியாதியோட இருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க, நல்ல ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அந்த பலனை தட்டி எழுப்புங்க. அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க. அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தர் ஆராதிங்க. வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கடன் வாங்காதபடி கர்த்தர் உதவி செய்வார். கடன் அடைக்கும்படி தேவன் உதவி செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர். நீங்க ஜபம் மட்டும் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். பாருங்க, நான் டயர்டா விழுந்து போற சூழ்நிலை, ஆனா கர்த்தர் என்னை பாதுகாத்து வீடு கொண்டு வந்து சேர்ந்தார். அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய பலனை கொடுத்தார். உங்களுக்கு இந்த ராத்திரில அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுத்திருக்கார். நல்ல கரங்களை தட்டி பலன் இல்லாத நேரங்களில் ஜெபித்திடும் துணையாளரே, பலன் இல்லாத நேரங்களில் ஜெபித்திடும் துணையாளரே, சாத்தானின் சகல தந்திரங்களை அகந்தெறிய வாருமையா, காத்தானின் சகல தந்திரங்களை தகந்தெறிய வாருமையா, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும்,
ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். அல்லேலூயா. பலன் கொடுக்கிற தேவன் அவர். நீங்க இந்த ராத்திரி வேலையில கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு பலன் மத்தியில் பெறப்பட்டு வரும். ஊழியம் செய்ய, எழுப்புதலுக்கு, குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கரங்களை தட்டி நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. ரெண்டாவது கர்த்தர் தம் ஜனத்திற்கு என்ன பண்றாரா? சமாதானத்தை கொடுக்கிறார். உலகத்தில் எது ஒன்றா காசு கொடுத்து வாங்கலாம், சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? வாங்க முடியுமா? வாங்க முடியுன்ற கரங்களை உயர்த்தலாம். வாங்க முடியுமா? சமாதானத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியாது. ஐயா இந்த மீட்டிங் கேட்டபோது ஆண்டவர் சமூகத்தில், இன்னைக்கு காலைல ஒரு மீட்டிங் போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கேட்டுகிட்டே வந்த, ஆண்டவர் என்ன டாப்பிக்கில் என்ன வார்த்தை நான் பிரசங்கம் பண்ண, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு. அப்போ என் இதயத்தில் ஒரு போடப்பட்ட வார்த்தை. அப்போ இங்கே வந்த உடனே ஆண்டவர் ஐயா மூலமாக அழகாக தெளிவாக பேசினா, இன்னைக்கு உனக்கு ஒரு சமாதானத்தை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போகும்போது ஒரு சமாதானத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. எந்தெந்த காரியத்தில் சமாதானத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்து இருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் எது ஒன்றா காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் சமாதானம் ஆண்டோடைய பாதத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரத்தை செலுத்தலாம். அல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் மீண்டும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் அது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ராத்திரியில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, ஒரு கடன் பிரச்சனை வந்திருக்கிறீங்களா? இந்த வியாதி சுகமாக மாட்டுது பிரதர், இந்த வியாதி என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கு, என் குடும்பத்தை விட்டு போக மாட்டுது, இந்த வியாதி என்னை பயம் பொறுத்துது, இந்த வியாதி என்னை ரொம்ப நாள் டிஸ்டர்ப் பண்ணுது, என் கடன் பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், நிம்மதியற்ற வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேன். என்னைக்கு உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், இப்போ சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஐயா அழகா ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்ச நேரம் தான் உலக பிரகாரமான சமாதானம், கொஞ்ச நேரம் தான் உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை ஒரு மனுஷனால் உங்ககிட்ட பறிக்க முடியாது. அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். அது வியாதி, பலவீனங்கள், நோய்கள் எதுவாக இருந்தாலும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன் ஜனமே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு சமாதானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். பெதர்லாம் சொல்லுங்க, சமாதானத்தை வைத்திருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துக்குடைய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். மனுஷனுக்கு தெரியப்படுத்தக்கூடாது, உலகத்துக்கு தெரியப்படுத்தாது. யாருக்கு தெரியப்படுத்தணும்? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். எப்போ தெரியப்படுத்தணும்? அதிகாலையிலே நீங்கள் கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். ஆலயத்தில் வந்து கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தில் தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு, அந்த வார்த்தையில் தான் ஜீவன் உண்டு, அந்த வார்த்தையில் தான் விடுதலை உண்டு, அந்த வார்த்தையில் தான் சுகம் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தும் போது, அந்த வார்த்தையை படிக்கும் போது உங்கள் வீட்டை கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்றுகிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ஜீவனை கொடுத்திருக்கிறேன், சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன். இந்த ராத்திரி வேளையில வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது பாதுகாக்கப்படும், காத்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கும் சமாதானத்தை கெடுப்பான்,
ஆனால் நமக்குள்ள இருக்கிற இயேசு சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிள்ளைகளே, இல்லை சிஸ்டர், போதும். உலகத்தில் இருக்கிற அவனை காட்டில் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீது ராஜா சொல்லுகிறார். அதனால தான் நம்ம இயேசு பெரியவர். உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். வியாதியோடு இருக்கிறீங்களா? பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு என் பணம் வீணாக போகுது பாஸ்டர், என் காசெல்லாம் வட்டிக்கு போகுது, என் குடும்ப வாழ்க்கையில் சமாதானமே இல்லை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 48:18, உன் குடும்பத்தில் சமாதானம் நதியை போல ஓடும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். நதியை போல ஓடும். ஆண்டவர் சொல்ற ஒரு டீ கிளாஸ் சொல்லலை, இல்லை நீங்கள் குடிக்கிற பாத்திரத்தில் தண்ணியை சொல்லலை, நீங்கள் சாப்பாடு கொட்டி அதெல்லாம் ஒழுங்குபடுத்துறீங்க குழம்புல அந்த பாத்திரத்தை சொல்ல. உங்கள் வீட்டில் சமாதானம் நதியை போல ஓடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம்லாம் பாருங்க, நதியை போல தான். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பேன் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். சமாதானத்தை எபிரேயர் 6:14, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சமாதானம் ஆண்டவர் பாதத்தில் இருக்கு. ஆலயத்தில் வந்தீங்கன்னா சமாதானம், வேதத்தை திறந்து படிச்சீங்கன்னா சமாதானம், கர்த்தரை தேர்ந்தீங்கன்னா சமாதானம். ஹல்லேலூயா. உலக பிரகாரம் போனால் சமாதானம் வராது. பாடுகள் தான் வரும், உபத்திரங்கள் தான் வரும், கஷ்டங்கள் தான் வரும், வேதனைகள் தான் வரும், அவமானங்கள், நஷ்டங்கள் தான் வரும். ஆனால் நீங்கள் கர்த்தரை இரவும் பகலும் தியானமாக இருக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நல்ல கரங்களை தட்டி விசுவாசித்து ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு மட்டும்தான், உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடாது. இப்போ சிஸ்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ராத்திரி ஜெபத்தில் கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டு இப்போ கடந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க? நேராக என்ன பண்ணுறாங்க? வீட்டுக்கு போகிறாங்க. நல்லா தூங்குறாங்க, படுக்கிறாங்க, காலைல எழுந்துக்கிறாங்க, நேராக கடைக்கு போகிறாங்க. இப்போ தான் ஆப்போசிட்டில் யார் வருவா? அவிசுவாசி. யார் வருவா? விசுவாசி இல்லை. யார் வருவா? அவிசுவாசி. எப்படி வருவார்? என்னங்க சிஸ்டர், உங்கள் பிரச்சனைலாம் முடிஞ்சுதா இல்லையா? என்ன சிஸ்டர், எப்படி சிஸ்டர் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இப்போ அவிசுவாசி ரட்சிக்கப்படும். சிஸ்டர், எனக்கும் பலன் வேணும், எனக்கும் சமாதானம் வேணும், எனக்கும் ஆசீர்வாதம் வேணும். நான் என்ன பண்ணேன் சிஸ்டர்? நேராக என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஐயா, ஒரு புதிய ஆத்மா வருது, உங்கள் பாஸ்டர் என்ன பண்ண? அப்படியே கூட்டிட்டு வாமா, அப்படியே கூட்டின்னு வா. அப்படியே சபையார் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு ஒரு பலன், ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம், எழுப்புதல் கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவிசுவாசி விசுவாசியாக மாறிடுச்சு. அதே சிஸ்டர்கிட்ட அதே அவிசுவாசி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? சிஸ்டர், எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க? ஒரே பிரச்சனையாக இருக்க சிஸ்டர்னா. அது ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? முடியவே இல்லை. அது அப்படி தான், நாளுக்கு நாள் அதிகமாக தான் ஆகுது. ஒன்றும் பண்ண முடியல சிஸ்டர், அது கீழ்ப்படிய மாட்டுது. அதுவா? ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இப்போ அவிசுவாசி என்ன ஆகும்? இன்னும் அவிசுவாசியாக மாறும். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தோடு நீங்கள் பேசும்போது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் அவன் எழுப்புவார், அவன் மூலமாக விடுதலை உண்டு பண்ணுவார், அவன் மூலமாக எழுப்புதல் வைப்பார், அவன் மூலமாக அநேகருக்கு சமாதானத்தை கர்த்தர் வைப்பார். அதனால ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 122:7 அழகா சொன்னார். ஐயா, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருக்கும். கர்த்தரை தேடுங்க. உங்கள் வீட்டில், உங்கள் இருதயத்தில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில், எல்லா இடத்துலையும் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று ரோமர் 8:6 சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ராத்திரி வேளை உங்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார் இந்த தேவன். அந்த சமாதானத்தை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஜெப வாழ்க்கை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஜெப வாழ்க்கையில் தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சும்மா சமாதானம்லாம் வராது. நீங்கள் கர்த்தருக்கு பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், இப்போவே தருவார். எந்த காரியத்துக்கு வந்தாலும் சரி, இப்போ ஒரு எழுப்புதல் உங்கள் இருதயத்தில் முதல்ல உண்டு பண்ணுவார். உங்கள் மூலமாக அநேகரை தொடும்படி கர்த்தர் இந்த நாட்களில் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சமாதானம் நதியை போல ஓடும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கீபோர்ட் பிளேயர் இல்லைங்களா? எங்களுக்கு 2 குழந்தை பிறந்தது. நல்லா கேளுங்க, இன்னொரு சாட்சி. எங்களுக்கு குழந்தை பிறந்தது. எஃப் கொடுங்க பதர். எங்களுக்கு குழந்தை பிறந்தது. கர்த்தர் அழகாக சுகமாக்கினார். அழகாக கர்த்தர் சுகமாக்கினார். நல்ல பெரிய ஆப்ரேஷன் அது.
நாங்கள் ஊழியத்துக்கு குடும்பமாக போவோம். எங்கள் மனைவி சொன்னாங்க, அப்பா நாங்கள் இந்த மாதத்துல நம்ம எல்லாம் ஃபேமிலியாக ஊழியத்துக்கு போயிடலாம். எஃப் கொடுங்க பாரு, ஊழியத்துக்கு போயிடலாம். நல்லா கேளுங்க, உங்களோட விசுவாசத்துக்காக தான் அந்த சாட்சி. நாங்கள் ஊழியத்துக்கு போயிடலான்னு சொல்லும் போது, ஊழியத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது. அப்போ பாருங்கள், நாங்கள் எல்லாம் தயார்படுத்திட்டோம். காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ ஃபேமிலியெல்லாம் காரில் தான் போகணும்னு சொல்லிட்டு கார் எல்லாம் ஒழுங்குபடுத்தி பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க. ஊழியத்துக்கு இப்போ ரெடி ஆகிட்டோம். அது வரைக்கும் நான் தனியாக தான் ஊழியத்துக்கு போயிட்டுருக்கேன். ஹல்லேலூயா. இரவில் சரியான தூக்கம் இருக்காது, பிள்ளைகளை வளர்க்கணும், ஒய்ஃப் பலவீன ஆப்ரேஷன். ஆண்டோட வார்த்தைக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் ஓடிட்டுருக்கோம். எழுப்புதலுக்கு நிற்கிறோம், இரவு ஜெபங்களில் நிற்கிறோம், சரியான தூக்கம் இருக்காது. ஆனாலும் ஊழியத்துக்கு நாங்கள் தயாராகிட்டேன். மனைவி சொன்னால், நான் அவங்க கூட வந்துடுறேன்ப்பா. ஏன்னா என் மனைவி கூட வந்து ஆராதனை நடத்துவாங்க என் கூட சேர்ந்து. இப்போ ஊழியத்துக்கு கிளம்புற நேரத்தில் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி வச்சோம். அந்த போட்ட ஸ்டிச்சிங் எல்லாம் பிஞ்சு போச்சு வயிற்று பகுதியில். நீங்கள் எல்லாம் தாய்மாராக இருக்கிறீங்க, அப்போ யோசிச்சு பாருங்கள். போட்ட ஸ்டிச்சிங்கில் அந்த சீவு அந்த என்ன சொல்லுவாங்க, பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க, ரத்தம் கசிவு. குழந்தை பிறந்து எவ்வளோ நாள் ஆகுது? 45 நாட்கள் ஆகுது. இப்போ மீண்டும் ஒரு ஆப்ரேஷனா? உடம்பு தாங்குமா? தாங்காது. நான் தாங்குவேனா? ஃபினான்ஷியலாக என்னால் முடியாது. ஆல்ரெடி ஒரு குட்டி பாப்பா இருக்குது. என் மகனை ஸ்கூலுக்கு போகணும், பெரிய பையனை 7th படிக்கிறான். என் ஊழியத்தின் பாதை, குடும்பத்தின் பாதை. ஏற்கனவே வாங்கின டேட்டு டைரியில் ஃபுல்லாக இருக்குது. அந்த டேட்டு இது எல்லாத்தையும் செய்யணும். இப்போ ஸ்டிச்சிங் பிரிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ஜப வைத்தியம் தான். நல்ல கரங்களை தட்டலாம். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ஜப வைத்தியம். பாருங்க ஆண்டவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டல் போனால் 10 நாள் அட்மிஷன் போடுவாங்க. நான் ஹாஸ்பிட்டல் போனால் 50,000 ரூபாய் செலவாகும். எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார், பிதாவான கனப்படுத்தேன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் வாக்கு பண்ணிரு. நான் சமாதானத்தை இழந்திருக்கிறேன் ஆண்டவர். என் மனைவி துக்கத்தோடு அவங்க இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது? 3 குழந்தைங்க, மனைவி, நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மருத்துவர், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர். ஹல்லேலூயா. நேராக அவர் சொன்ன மருத்துவமனைக்கு போனேன். டாக்டரை பார்த்தேன். அவங்க சில காரியங்களை சொன்னாங்க. 10 நாட்கள், நல்லா கேளுங்க, 10 நாட்கள் என் மனைவியோடு இருந்து ஊழியம், வீடு, பிள்ளைகள், மகனை ஸ்கூலுக்கு வர்றது, வீட்டு காரியங்கள், ஊழியத்தின் பாதைகள். இது மத்தியில் நான் வாங்கின டேட்டு போனேன். வேற நான் டேட்டு வாங்கினா டேட்டில் முன்னாடி பண்ணிப்பேன். 6ஆவதுல உட்கார ஒரு ஊழியக்காரன். நான் ஸ்ட்ரைட்டாக மெசேஜ்லாம் நான் வர மாட்டேன். துவக்கத்தில் போய் ஆண்டவர் நான் கனப்படுத்துகிறேன். ஊழியமே அப்படி தான். கேட்டேன் ஐயா கிட்ட, ஐயா நான் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லுங்கள். அவர் சொன்னார் 6 மணிக்கு ஆரம்பிப்போம். சரிங்க, நான் வந்துடுறேன், அதுக்கு முன்னாடியே வந்துடுறேன் ஐயா. நான் ஆண்டவரை கனப்படுத்துகிற ஊழியக்காரன். ஆண்டவர் சொன்னார், என் ஊழியத்தை நீ செய்வினானால் என்னை நீ கனப்படுத்து, நான் உன்னை கனப்படுத்தின்னு வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் காரியம், வீட்டு காரியம், எல்லா காரியத்தையும் நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே வைத்தியம் ஆண்டவருடைய தழும்புகளாலே சுகம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரீட்மெண்ட் எடுத்து நானே ஒய்ஃப் கூட இருந்து எல்லாத்தையும், வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். சமாதானத்தை இழந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் தான், உங்கள் வார்த்தை தான் எங்களை பலப்படுத்தும். உங்கள் வசனம் தான் எங்களுக்கு உணவு, உங்கள் வசனம் தான் எங்களுக்கு மருந்து. ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானத்தை கூட. சினிமா துறையை விட்டுட்டு, உலக பிரகாரத்தை விட்டுட்டு நான் உங்களுக்காக தான் நான் வந்தோம். இப்போ நான் எங்கே போவேன்? யார் இடத்துல போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்துல தான் உண்டு, விடுதலை உம்மிடத்துல உண்டு. ஆண்டவர், மருத்துவரால் கூடாது, நம் தேவனாலே கூடும். மனுஷரால கூடாது, நம் தேவனால கூடும். இன்னைக்கு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா? எந்த காரியத்தை குறித்தாகலும், கடன் பிரச்சனை, வியாதி, பலவீனங்கள், நோய்கள், மருத்துவ மாத்திரைக்கு நான் அடிமையா இருக்கிற பாஸ்டர்னு வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இன்னைக்கு வைத்திருக்கிறார். அதிலே விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் 4 நாள் ஆச்சு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி, டெய்லியாக க்ளீன் பண்ணி மருந்து வச்சு. இந்த நேரத்தில் பாருங்க, என் மகன் வெளியில் நிற்கிறான். எங்கேயோ வெடித்த பட்டாசு என் மகன் மேலே பட்டு இந்த தலை ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. இந்த பக்கம் அப்படியே நெருப்பு போய் தலை எல்லாம் எரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல ஒரு ஓட்டை, இந்த இடத்துல ஒரு ஓட்டை. கர்த்தர் என் மகனுக்கு ஜீவனை கொடுத்தார். நேராக ஹாஸ்பிட்டல் போன, அவனுக்கு உண்டான காரியம். ஒரு பக்கம் மனைவி, ஒரு பக்கம் பிள்ளை, ஒரு பக்கம் 2 குழந்தைங்க, குட்டி பாப்பா. ஹல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரன் நிலைமை யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனாலும் நான் இஸ்ரவேலின் தேவனா கர்த்தரை மட்டும் நம்பியிருந்தேன். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை மட்டும் தான் நம்பியிருந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை காட்டில நமக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். நமக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். எதை குறித்தும் பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பிசாசு 10 நாள் உபத்திரப்படுத்துவான்.
நீ மரண பரியந்த உண்மையாய் ஜீவ கிரீடத்தை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலையில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதலை வாக்கு பண்ணி இருக்கிறார். உங்க வீட்டுல சமாதான நதியை போல வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஏமாத்துவான், பலவீனத்தை உண்டு பண்ணுவான், சமாதானத்தை கெடுப்பான். ஆனா நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்காக நீ அர்ப்பணித்து அவருக்காக ஓடு. உன்னை கைவிடாத தேவன் அவர். என் மகனுக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட், மனைவிக்கு ஒரு பக்கம் ட்ரீட்மெண்ட், 2 குழந்தைங்க. இதை மத்தியில் நாங்கள் யார் கூட டிராவல் பண்றோம்? ஆண்டவரில் டிராவல் பண்றோம். ஆண்டவரே, இந்த பாதைகள் நான் கடந்து போக நீர் எனக்கு உதவி செய்யும் என்று. அல்லேலூயா. தேவ நாம மகிமைப்படும்படி, தேவ ராஜ்யம் கட்டுப்படும்படி இன்னைக்கு குடும்பமா ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. என் மகனுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், என் மனைவி வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். இன்னைக்கு குடும்பமாய் பிரசங்கம் பண்ணி தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ட்ரீட்மெண்ட், மருந்து செலவே இல்லை, மாத்திரை செலவே இல்லை. ஒரு பெரிய ஆபரேஷன், 4 டாக்டர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஆபரேஷன். கர்த்தர் ஒருவரே வைத்தியராக இருந்து சுகமாக்கினார். நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், என் கை தொடக்கூடாது ஆண்டவரே, உங்க கரம் தொடணும். என் கை தொட்டா தோத்து போயிடுவேன், ஆனா உங்க கரம் தொட்டா தொட்ட மாத்திர சுகம் கிடைக்கும் என் மகனுக்கும் என் மனைவிக்கு. கர்த்தர் இன்னைக்கு எங்க 2 பேரையும் பாதுகாத்து என்னை குடும்பமாய் ஊழியம் போயிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இது ரொம்ப நாளில கடந்த ஒரு மாதத்துல நடந்த ஒரு சாட்சி தான் இது. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் தான், உன் முழு இருதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, உன் முழு சிந்தையோடு, உன் முழு பலத்தோடு அவிசுவாசியை பார்த்து சொல்லு, இங்க ஒரு சபை இருக்கு, பாஸ்டர் செல்வகுமார் இருக்கிறாரு, நீங்க வாங்க, இங்க கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுப்பார், உனக்கு பலனை கொடுப்பார். சொல்லுங்க, எழுப்புதல் நிச்சயமாக உண்டு. நல்ல கரங்களை தட்டி, அவர் சமாதான காரணர், அவர் சர்வ வல்லவர். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க என்னாலும் பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில சொல்லுங்க, நாங்க சமாதானம். உம் ஜனங்களுக்கு ஒரு சமாதானம் இந்த ராத்திரியிலே கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். நீ பெற்றுக்கொள். கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ ரபா நல்ல கரங்களை தட்டி, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன், ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொல்லுங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க சொல்லும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்க இருதயத்துல, குடும்ப வாழ்க்கையில, ஜெப வாழ்க்கையில இழந்து போன எல்லா சமாதானத்தையும் ரெட்டிப்பாய் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஓ கதா தாதா ஓ ரபா ஷாதா தாதா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நீ பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஓ ரபா காபா காபா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையில வேதனையோடு இருக்கிறீங்களா? பலவீனத்துல வேதனையோடு இருக்கிறீங்களா? பாடுகள் மத்தியில வேதனையோடு இருக்கீங்களா? நெருக்கத்தின் மத்தியில வேதனையோடு இருக்கீங்களா? அவமானத்தின் மத்தியில யார் என்னை காப்பாற்றும்? யார் எனக்கு உதவி செய்வா? உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள்ள இருக்க இயேசு பெரியவர். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக யோவான் 14:1 சொல்லுகிறது. ஹல்லேலூயா.
தம் ஜனங்களை நேசிப்பதற்காகவே இயேசு இந்த பூமியிலே வந்தார். இன்னைக்கு உங்க வீட்டில் சமாதான நதியை போல ஓடணுமா? அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, வேத வசனத்தை தியானிங்க, கர்த்தருக்காக உங்க முழு இருதயத்தையும் கொடுங்க, உங்கள் முழு உள்ளத்தையும் கொடுங்க. உங்க வீட்டை கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்றி அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்கள் பார்க்கும்படி இந்த பகுதியில் உங்கள் மூலமாக கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட சித்தமாயிருக்கிறார். இந்த பூமியில இயேசு பிறந்தார், அநேக அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்தார், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். சிஸ்டரை தெரிந்து கொண்டார். சிஸ்டர் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கணும், சிஸ்டர் மூலமாக சபையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும், சிஸ்டர் மூலமாக அநேக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், சபைக்கு சாட்சியா இருக்கணும், அவர் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஆனா பிசாசு என்ன பண்றான்? நடுவில் அவிசுவாசத்தை கொடுக்கிறான். என்ன பண்றான்? துக்கத்தை கொடுக்கிறான், பலவீனத்தை கொடுக்கிறான், நெருக்கத்தை பாடுகளை கொடுக்கிறான். கர்த்தரை விட்டு விலகும்படி என்ன பண்றான்? சில காரியங்களை ஜனங்கள் மத்தியில் திணிக்கிறான். நான் ஆண்டவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை வைத்துக்கிறான். தேவனுடைய சித்தத்திற்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்களை மாதிரி பாக்கியவதியம் பாக்கியவான் இந்த பூமியில் இந்த செங்கல்பட்டு பகுதியில் யாருமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 வாசிக்கலாம் சிஸ்டர். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் ஒரு சமாதானத்தை கொடுக்கவே வெளிப்பட்டார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் என்ன? சமாதானத்தை கெடுப்பது, வியாதியை உண்டு பண்ணுவது, அவிசுவாசத்தை தள்ளுவது, இருதயத்தை பலவீனப்படுத்துவது, நெருக்கத்தை உண்டாக்குவது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோ நமக்கு சமாதானத்தை வைத்ததுனால்தான் உங்க பாஸ்டர் இந்த பகுதியிலே ஒரு பெரிய அறுவடை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் வாக்கு பண்ணவர் இன்னைக்கு அவர் மூலமாக அநேகருக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்களா? பிசாசின் கிரியைகளை கொடுங்க பாருங்க, கிரியைகளை அழிக்கும்படிக்கு தான் உங்கள் மத்தியில் தேவன் புறப்பட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல விசுவாசத்தோடு பேசுங்க. நடத்துவார், செய்வார், முடிப்பார். என் கூட இருக்கிறாரு, என்னைட்டு விலக மாட்டாரு, என்ன நடத்துவாரு, என்ன கடன் வாங்க விட மாட்டாரு. சொல்லுங்க, என்ன கடன் வாங்க விட மாட்டாரு சொல்லுங்க. நம்ம தான் கடன் வாங்குறோம், ஆண்டவர் கடன் வாங்க சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. கடன் வாங்க போறோம், ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம். நான் கடன் வாங்கின பிறகு கர்த்தாவே இந்த கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது முதல்ல ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல, சமாதானத்தை இழந்திருக்க மாட்டீங்கல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில எனக்கு அன்பான தேவச்சனமே நான் சொல்றேன்ல, பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான். நம்மளை ரூட் திருப்பி விடுவோம். இதுதான் ட்ராக், செங்கல்பட்டு போகுதான் ட்ராக்ல போங்க, வேற ட்ராக் மாறாதீங்க, சமாதானம் போயிடும், பலனை இழந்துருவீங்க. இந்த ட்ராக்ல போங்க. உங்களுக்கு ஒருவேளை பலவீனம் வந்தாலும் அவர் பலனா இருப்பார். ஒருவேளை சமாதானத்தை கெடுக்கிற போராட்டம் வந்தாலும் அவர் உங்களை கைவிடாமல் நடத்துவார். அல்லேலூயா. இயேசு குறித்த ட்ராக்ல போங்க. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, சமாதானம் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். இயேசு கொடுத்த ட்ராக் எது? சபை தான் இயேசு கொடுக்கிற ட்ராக். நல்ல கரங்களை தட்டி உங்க பாஸ்டர் தான் அதுக்கு ஓட்டுநர். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் சொல்ற அவங்க ஓட்டின்னு போகும்போது அவர் பின்னாடியே போங்க, உங்க பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா. கொஞ்சம் பக்கத்து ட்ராக் போகணும்னு நினைச்சீங்கன்னா சமாதானத்தை இழந்துருவீங்க. சில பாடுகள் கடந்து திருப்பி என்ன பண்ணுவீங்க? உங்கள் பாஸ்டர் பின்னாடியே வருவீங்க. அது உங்கள் பாஸ்டர் பின்னாடியே போயிட்டீங்கன்னா அவர் கரெக்டாக ஆண்டவர் உங்களை எப்போ கைட் பண்ணி சேர்க்க வேண்டிய இடத்துல கடன் வாங்காதபடி சேர்ப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கடன் வாங்கும் போது ஆண்டவர் கேட்க மாட்டாங்க. நான் கடன் வாங்கிட்ட பிறகு ஆண்டவரே இந்த கடன் அடைக்க உதவி செய்யுங்க. மகளே, மகனே, இதை நீ முதல்ல ஜெபம் பண்ணியிருந்தா, என் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தா, உன்னை கீழாக்காம நான் மேலாக்கியிருப்பேனே, உன்னை வாழாக்காம தலையாக்கியிருப்பேனே. இப்ப நீ கடன் வாங்கிட்டிய மகளே. ஆண்டவர் துக்கப்படுறார், நமக்காக ஆண்டவர் வேதனைப்படுறார் சிலுவையில். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இன்னைக்கு ஏமாந்து போறாங்க? அதான் காரணம். ஏன் சமாதானத்தை இழந்து போறாங்க?
இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க போறோம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தணும். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். ஏசு 53:10. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் இருக்கிறான். ஆண்டவர் கேட்காம ஆண்டவர் சொல்லாம செஞ்சு 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 கிறிஸ்துவன் தான். ஆண்டவர் சத்தத்துக்கு கேட்கல, ஆவியானவருக்கு தன் வாழ்க்கையை கொடுக்கல. கர்த்தரை அறிவதே, ஆண்டவர் அறிவதே ஞானத்தின் ஆரம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சகோதரர் ஆண்டவர் கேட்காம 15 லட்சம் கடன் வாங்கிட்டான். இன்னைக்கு பாவம் வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் மன்றாடி ஜெபித்து கொண்டு இருக்கு. ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும், ஆண்டவரே என்னை தப்புவையும் என்னை மன்னியும் என்று போராடி ஜெபிச்சுட்டு இருக்கான் ஒவ்வொரு நாள் தன் குடும்பத்தோடு. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லி கேட்டிருந்தானா இன்னைக்கு அந்த சகோதரன் 15 லட்சத்துக்கு கடன் வாங்கியிருக்க மாட்டான். இன்னைக்கு அந்த சகோதரன் குடும்பமா ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். நான் பலிபீடத்துலன்னு சொல்றேன், அந்த சகோதரனுடைய கடனை கர்த்தர் அடைப்பார். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், தன் ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறென்றுக்கும் வரான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாக நான் சீக்கிரத்தில் அந்த சாட்சியை நான் பகிர்வேன். அந்த சகோதரன் 15 லட்சம் கடத்தை அடைத்து இன்னைக்கு வல்லமையாய் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று ஒரு நாள் அந்த சாட்சி உங்களுக்கு வரும். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் அந்த சாட்சி உங்களுக்கு நேராக புறப்பட்டு அந்த சகோதரன் கொண்டு வந்து உங்க சமூகத்தில் நிறுத்துறேன். நம் தேவன் யார் என்று, நம் தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் என்று, தம் ஜனங்களை நேசிக்கிற தேவன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த அந்த மகனுக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. நான் சாட்சியாக அந்த மகனை ஒரு நாள் கொண்டு வருவேன் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இழந்து போன சமாதானத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியத்துக்கு வரும்போது ஒரு பக்கம் கத்தோலிக்க திருச்சபை RC ஃபேமிலி, நாங்களாம் சினிமா துறையில தான் இருந்தோம். ஒண்ணுமே தெரியாது. திரும்பி பார்த்தா ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார். திரும்பி பார்த்தா என் மனைவிக்கு யாரை தெரியும், என்ன தெரியும், எனக்கு யாரை தெரியும், என் மனைவி 2 பேருக்கு தான் தெரியும். வேற யாரும் எங்களுக்கு தெரியாது. ஊழியத்தின் பாதையில் ஆண்டோட கேட்டோம், நாங்கள் யார் இடத்துல ஆண்டு இருப்போம், ஊழியம் பாடம் மட்டும் தெரியும். சிங்கர் நான் என்ன பண்ணுவேன், இப்போ பிரசங்கம் பண்ணோம், ஜனங்களுக்கு என்ன பண்ணும், ஆண்டோட இடத்துல அற்புதத்தை வாங்கி தரணும். அதான் என்னோட வேலை. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவானா இருக்கணும். ஆண்டவரை கனப்படுத்துற ஊழியம் செய்யணும். இந்த சாக்கு புக்கு சொல்ற ஊழியம் செய்யக்கூடாது. ஈரவாட்டம் வந்துட்டு ஈரவாட்டம் போறதெல்லாம் கிடையாது. ஊழியக்காரன் தாழ்மையில் உனக்கு கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் கேட்டோம், யாருமே தெரியாத ஆண்டவர், எங்க போறது ஆண்டவர், கர்த்தர் கிருபையான சொல்றேன். 12 வருஷமா நாங்கள் ஊழியம் பண்றோம். இன்னைக்கு அநேக ராஜாக்களோடு நாங்கள் ஊழியம் பண்றோம். 10 பாடலை வெளியிட்டிருக்கோம். இன்னைக்கு காலையில் கூட டாக்டர் பால் தினகரனோட சேர்ந்து நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு வரோம். அடைக்கிறார் பால் தினகரன் ஐயா அந்த ஃபேமிலியோட சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு வரோம். ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் வர்ஷிப் பண்ணி கொடுப்போம். இன்னைக்கு ராஜாக்களோட எங்கள் ஊழியம் இருக்கு. அநேக டிவி சேனல் 9 பாடல் நாங்கள் வெளியிட்டிருக்கோம். குடும்பமாய் பாடுவோம். தேசத்தில் அநேகருக்கு சாட்சி அந்த மரிக்க பொருளை உயிரோடு எழுப்பி இருக்கிறோம். அல்லேலூயா. குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தையை கொடுத்துக்கிறார். கர்ப்பத்தின் கனி இல்லாமல் வந்திருக்கிறீங்க. யார் அது? கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்றீங்க, உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? வந்திருக்கிறீங்க. யார் அது? சரி, நீங்க அப்புறமா வாங்க. கர்த்தர் உங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு பெரிய காரியங்களை செய்து அடுத்த வருஷத்துல நீங்க பிள்ளை பெருக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இயேசு நாமத்தால் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் இந்த நாட்கள்ல நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். அநேக அற்புதங்கள், அடையாளங்கள் எங்க ஊழியத்துல கர்த்தர் எங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி இரவு ஜெபங்கள், எழுப்புதல் ஜெபங்கள், இன்னைக்கு போக முடியாத இடத்துக்கெல்லாம் கர்த்தர் எங்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா. காரணம் என்ன? நாங்கள் கர்த்தரை நம்பி வந்தோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. சிங்கக்குட்டிகள் தாட்சென்று பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அல்லேலூயா. இப்ப கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் இப்ப என்ன கொடுக்கிறாரு? மூன்றாவது என்ன சிஸ்டர்? கர்த்தர் தம் ஜனங்களை
ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்களால ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கிற ஒரே ஜெபம் என்னது? ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க, ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என் பிள்ளையை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என் வீட்டுக்காரன் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நல்ல வண்டி கொடுங்க, நான் சைக்கிளில் போகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே என்கிட்ட கார் இல்லை, குடும்பமாக போட்டு எனக்கு கார் கொடுங்க, ஆண்டவரே நான் வாடகை வீட்டில் இருக்கேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னை சமாதானத்தால் நடத்தி என்னை ஆசீர்வதிங்க, அநேகர் இந்த பகுதியில் என்னை பார்க்கப்படி என்னை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இதுதான் நம்மளுடைய ஜெபம், கரெக்டுங்களா? இப்படிதான் நம்ம ஜெபம் பண்றோம். நிச்சயமா நமக்கு தான் ஆசீர்வாதம் உண்டு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு இந்த பூமியில ரத்தம் சிந்தினதுக்காக நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருப்பதற்காக தான். ஹல்லேலூயா. அப்ப இந்த ஊழியத்துக்கு ஐயா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இன்னைக்கு பாருங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை வைத்து ஒரு ஆடுகளை மேய்க்கும்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தோட ஒரு அதிகாரத்தை அவருக்கு கொடுத்து இந்த பகுதியில் அவர் மேன்மையாக அநேகருக்கு அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னார் பாருங்க, இருதயத்தில் அவ்வளவு ப்ராப்ளங்களோடு நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேன், கர்த்தர் எனக்கு இவ்வளவு எங்களை ஆசீர்வாதத்து ஊழியத்தை நாங்க செய்யறோம். அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவன் சொல்லியபடி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், வெளிப்படுத்தல் புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் எழுதப்பட்ட ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அதுக்காக தான் இயேசு இந்த பூமியில ரத்தத்தை சிந்தினார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், அதான் சித்தம். வியாதி இல்லாம, நோய் இல்லாம, கடன் வாங்காம, சொந்த வீட்டுல யாரோ வீடு கட்டுறதுக்கு ஆவியானவர் பேசுறார். காரியத்தை ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு இருக்கீங்க, கர்த்தர் நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. நீங்க வாங்க, நான் ஜெபம் பண்றேன். புதிய ஆண்டுல கர்த்தர் வீட்டை கட்டும்படி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடல் பகுதியில வேதனையோடு இருக்கிறீங்க, யார் அது? குடல் பகுதியில கர்த்தர் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைகிறது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி பட்டினியாயிருக்கு. கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபட நம்பிக்கையுடைய சிறைகள் அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே ஆசீர்வதிப்பேன், வாக்கு பண்ணி. இன்றைக்கு தான், இன்னைக்கு நீங்க அற்புதத்தை பாருங்க, ஆசீர்வாதத்தை அற்புதத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். நம்ம முடிக்க போறோம். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தாராம்? கொஞ்சமா கம்மியா சொல்லியிருக்காரா? 100 மடங்கு. ஹல்லேலூயா. 100 மடங்கு விதை விதைத்தான். அப்படியே பிளஸ் பண்ணார் ஆண்டவர். 1% கூட குறையல. தேவ சித்தத்திற்கு ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதோடு நிறுத்தல. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாக முடியும். பிதாக்களின் தேவன் சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:11 சொல்லி இதை புதிய ஏற்பாட்டில் இப்படியாக ஆண்டவர் எழுதுகிறார். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. தன் ஒரே மகனாக ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது தன் வாழ்க்கை இயேசுக்காக தேவனுக்காக அர்ப்பணித்து ஆபிரகாம் தன் மகன் என்ன பண்றாரு? பலியிட போறாரு. அந்த பலியிடுற காரியம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உன் பிள்ளையான் மேல நீ கைய போடாதே, உன் பிள்ளை மேல கைய போடாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். பிள்ளை மேல கையை போடல. ஆட்டுக்குட்டி எங்க? ஈசாக்கை கேட்கிறான். ஆண்டவர் அங்க ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே அவர் ஆட்டுக்குட்டியாய் மாறினார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. இந்த காரியெல்லாம் முடிந்த போது ஆண்டவர் தேவன் ஆபிரகாமை சந்தித்து, ஆபிரகாமே, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினாலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, அந்த வசனம் படிங்க சிஸ்டர். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும், அந்த வசனத்தை போடுங்க பிரதர், படிங்க சிஸ்டர். ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆபிரகாம் தன் வேலைக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு, அந்த கடற்கரை மணலை போல படிங்க சிஸ்டர். கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்படும் என்று உன் சந்ததியார். போதும் சிஸ்டர். உன் குடும்பத்தை, உன் எதிர்காலத்தை, மாவிக்குரிய வாழ்க்கையை
நான் வானத்து நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மணலை போல. நான் அந்த டாபிக் எடுக்கல, ஆனா ஆவியானவர் என்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்க ஆவியானவருக்கு நான் எப்பொழுதும் விட்டு கொடுப்பேன். அந்த இடத்துல பாருங்க, உன்னை வானத்து நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. முடிக்க போறோம், நம்ம முடிக்க போறோம். நல்லா கேளுங்க, ஒரு ஆழமான சத்தியத்தோடு நம்ம முடிக்க போறோம். கர்த்தர் உங்களை இன்னைக்கு ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. எப்படி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்? தேவனுடைய உள்ளத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீ என் வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து உன் மகனாகிய ஒரே மகனை ஈசாக்க பலியிட ஒப்புக்கொண்டபடினாலே இன்னைக்கு நான் உன்னை வானத்து நட்சத்திரங்கள் போல, கடற்கரை மணலை போல. பிரதர் நல்லா பாடி ஆராதிச்சார். பிரதர் உங்ககிட்ட நான் ஒரு கிளாஸ் மண்ணு கொடுக்குறேன், கடற்கரை மண்ணு உங்ககிட்ட தான் பிரதர். நீங்க தானே பாடினீங்க? சரி, ஓகே. நீங்க உங்க பேர் பிரதர். முடிக்க போறோம். அப்துல் பிரதர் கிட்ட ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் மூலமாக செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு கடற்கரை மண்ணு அந்த ஒரு கிளாஸ்ல நான் கொடுக்குறேன். அந்த மண்ணை நீங்க கொட்டிட்டு எவ்வளவு நாள்ல எண்ணி சொல்ல முடியும் பாருங்களா? ஒரு மாசம், 2 மாசம், சரி உங்களுக்காக ஒரு 6 மாசம் டைம் தரேன். எனக்கு எண்ணி சொல்ல முடியுமா? ஏன் பது ஒரு கிளாஸ் மண்ணு பது, ஒரே ஒரு கிளாஸ் டீ கிளாஸ் மண்ணு தான் அது. சிஸ்டர், அவருக்கு ஒரு கிளாஸ், உங்களுக்கு அரை கிளாஸ் தான். உங்களுக்கு எவ்வளோ நாளில் வீட்டு வேலைலாம் செய்யுங்க, எவ்வளோ நாளில் எண்ணி சொல்லுங்க சிஸ்டர். ஏன் சிஸ்டர், அரை கிளாஸ் தான் உங்களுக்கு மண்ணு முடியும். அழகாக பைபிள் படித்தாங்க சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். உங்களுக்கு 1/4 கிளாஸ் மண். இப்போ அங்கே ஒரு கிளாஸ், இங்கே அரை கிளாஸ். உங்களுக்கு எவ்வளோ? ஏன்னா பைபிள் படித்ததுனால உங்களுக்கு 1/4 கிளாஸ் தான் இன்னைக்கு. நீங்கள் உங்கள் வேலை, பர்சனல் வேலை எல்லாத்தையும் செய்யுங்க, எல்லா வேலையும் பண்ணுங்க. பைபிள் படிங்க, அதிகாலையில் கர்த்தரை தேடுங்க, எல்லாம் பண்ணுங்க. அது நடுவில் இந்த 1/4 கிளாஸ் மண்ணை உங்ககிட்ட நான் தர்றேன். இதை எவ்வளோ நாளில் நீங்கள் சொல்லுங்கள், நான் டைம் கொடுக்கல, எவ்வளோ நாளில் எண்ணி சொல்லுவீங்க? அப்படி கீழே கொட்டிடுங்க, ஒன்று எடுத்து. எவ்வளோ நாளில் சிஸ்டர் நீங்கள் எண்ணி சொல்லுவீங்க? எனக்கு முடியவே முடியாது. அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, அட போப்பா தலைவலியாகுதுப்பா அந்த மண்ணோட எனக்கு. என்ன அந்த 1/4 கிளாஸ் மண் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ மண்? ஒரு கிளாஸ் இல்லை, அரை கிளாஸ் இல்லை, இப்போ 1/4 கிளாஸ். என்ன ஒரு மண் எடுக்க அவன் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் கூட ஆகட்டும், அவங்களால முடியாது. அது வந்துட்டே இருக்கும். கர்த்தர் ஆபிரகாமை கடற்கரை மணலை போல அங்கே ஆசீர்வதித்தார், வானத்து நட்சத்திரங்களை போல. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் வாக்குத்தத்தத்தினாலே, செல்வத்தினாலே. பிள்ளைகள் செல்வம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வத நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற ஊரங்கார். இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒருவேளை இந்த 10 மாதம் முடிஞ்சு 11ஆம் மாதத்துல வருடத்தின் எண்டில் இருக்கிறோம். யாருக்கு பலன் வேணும்? கரங்களை உயர்த்துங்க. யாருக்கு சமாதானம்? கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கணும். அந்த வேதத்தில் எல்லா ஆசீர்வாதம் எனக்கு, என் பிள்ளைக்கு, என் கணவருக்கு, என் வீட்டாருக்கு, என் குடும்பத்துக்கு, என் வேலை ஸ்தலத்தில், என் ஊழியத்தில் எல்லாம் எனக்கு தான் சொல்றவங்க. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு ஹல்லேலூயா நீங்கள் அர்ப்பணிக்கும் போது தேவராஜ உங்கள் மூலமாக கட்டப்படும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை பார்க்கும்படி இதே பகலில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். உங்கள் கடன் எல்லாம் அடைக்கப்படும். ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. நீங்க பாக்கியவான், நீங்க பாக்கியவதி. உங்க குடும்பத்தை கர்த்தர் குட்டி பரலோகமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்க வீட்டின் முன்னாடி பின்னாடி தூதர்களை அனுப்பி ஒரு சேதமும் அடையாதபடி கர்த்தர் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார், தன் சிறகுகளாலே பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவன் என்னிடத்தில் வாஞ்சியாத என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு, குடும்பத்துக்கு நான் வெளிப்படுத்துவேன். இதே பகுதியில் உங்கள் ரட்சிப்பை வெளிப்படுத்தி உங்கள் மூலமாக அநேகர் தொடப்பட போறாங்க. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்படணுமா? இல்ல, உங்க மூலமாக அநேகர் தொடப்படணும்.
அதுக்கு தான் கர்த்தர் தம் ஜனத்துக்கு பலனை கொடுக்கிறார். இந்த நாட்களில் வருகை சமீபமாக இருக்கு. சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது உங்கள் மூலமாக அநேக தொடப்பட போகிறாங்க. ஹல்லேலூயா. உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்பட போகுது. உங்கள் மூலமாக தாங்க, உங்களை வச்சு தாங்க செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு எழுப்புதல் கர்த்தர் வைத்து இருக்கிறாரு. நம்மளே சோர்ந்து போனா எவ்வளோ வியாதிஸ்தர் வெளில இருக்கிறாங்க, எவ்வளோ பலவீனத்தில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ யாரை வச்சுங்க கர்த்தர் நம்ம சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளை வச்சு தான் கர்த்தர் செய்வார், உங்களை வச்சு தான் செய்வார். ஹல்லேலூயா. உங்க பாஸ்டர் பேடி போங்க, உங்களை மாதிரி பாக்கியவான் பாக்கியவதி இந்த பூமியில யாருமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த ட்ராக் இந்த சபையில கர்த்தருக்காக நீங்க போங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? ஆசீர்வதிக்கிறான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம், அதனோடு வேதனை வராது. கடனே இருக்காது. ₹1 தான் இருக்கும். நிறைய இடத்துல நான் இயேசு நாமத்தினால சொல்லியிருக்கேன். ₹1 இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடுவீங்க. ₹1000 தான் இருக்கும். வீட்டை கட்டி முடிப்பீங்க. ₹10,000 தான் இருக்கும். நடந்திருக்குதுலாம், இதெல்லாம் நடந்திருக்குனால தான் நான் சொல்றேன். ₹10,000 தான் இருக்கும். ஒரு கல்யாணத்தை போல உங்க வீட்டு காரியத்தை கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தை மேற்காட்டி தான் நான் பேசுறேன். 5:2 மணி நேரத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். இருந்தது அங்க வெறும் 7 தான். ஹல்லேலூயா. 5:2 மீன். போனவங்க எல்லாம் திருப்தியாகி போனாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் 5000 பேர். 12 கூடை நிறைய மீதம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு எழுப்புதலை வைத்தார். அந்த நாட்கள்ல கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானம் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ₹1 இருந்தா சாப்பிட முடியும். கரங்களை உயர்த்துங்க. எப்படி நடக்கும்? அதான் விசுவாசம். ₹1000 இருந்தா வீட்டை கட்ட முடியும். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் எஸ்ன்னு வருது. ஆமென் சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவர் பலமா இடைப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ₹10,000 இருக்கிறவங்க இன்விடேஷன் அடிங்க. கல்யாணத்தை கர்த்தர் நடத்துவார். மீதம் எடுக்கும்படி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுக்கிறார். எப்படி வரும்? எப்படி நடக்கும்? சமாதானம் நடக்கும். எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தர் இந்த பகுதியில் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன். இந்த ராத்திரி வேளை இன்றைக்கு தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 3 வசனம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் உங்களை வந்து ஆசீர்வதிப்பேன். யாத்திராகம் 20:24. சபைக்கு சாட்சியா இருங்க, நீங்க தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்க ஊழியத்துல சாட்சியா இருங்க, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, நீங்க தான் பாக்கியவான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தருக்காக வைராக்கியமா இருங்க. ஹல்லேலூயா. இன்னிலிருந்து யாருமே அவிசுவாசமா பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நடக்கும் சொல்லுங்க, நடத்துவார் சொல்லுங்க, செய்வார் சொல்லுங்க, முடியும் சொல்லுங்க, நடக்கும் சொல்லுங்க. அவர் என்னோட இருக்கிறார் சொல்லுங்க. நான் போகிற இடத்துல எனக்கு முன்பாக வருவார் சொல்லுங்க, என் கூட வருவார் சொல்லுங்க, என்னை விட்டு விலகுதலை வாக்கு பண்ணியிருக்கார் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் பக்கத்துல இருக்கார் சொல்லுங்க, என் வல பக்கத்துல இருக்கார் சொல்லுங்க, என் நிழலா இருக்கிறார் என்று சொல்லுங்க. இதெல்லாம் எது? விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லி ஹல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். விசுவாச அறிக்கை செய்யுங்க, பலன் வரும். விசுவாச அறிக்கை செய்யுங்க, சமாதானம் வரும். விசுவாச அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முடியாது பிரதர், உங்க வீட்டுக்காரவங்க கிட்ட வந்து நாளைக்கு ₹2000 ரெடி பண்ணணும், என்னமா பண்ணிருக்கிற? குடும்பமா ஜெபம் பண்ணலாம்ப்பா, கர்த்தர் ₹4000 கொடுப்பாரு. இதுதாங்க விசுவாசம்.
வருஷம் கடைசியில் வந்துட்டோம். ஈஸ்டர் வருது, கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, பிள்ளைகளாம் துணி எடுக்கணும். கடைசி நாளில் கூட கர்த்தர் அற்புதம் செய்வார்ப்பா. சோர்ந்து போகாத, ஜெபம் பண்ணலாம். இதுதான் விசுவாசம். இந்த வியாதி என்னை விட்டு போக மாட்டுது. உங்கள் கணவர் உங்ககிட்ட சொன்னா நீங்கள் சொல்லுங்கள், அவர் தழும்புகளில் நம்ம சுகம் உண்டு. இதுதான் விசுவாசம். அல்ல, என் நாமத்தை பிரசாபப்படுத்தும் எந்த ஸ்தானமாக இருந்தாலும் நான் வந்து சுகமாக்குவேன், விடுதலை ஆக்குவேன், அற்புதத்தை செய்வேன், அடையாளங்களை செய்வேன். இதோ நான் மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கோம். என்ன ஒப்பு கொடுத்துருக்கோம்? முடியும், நடக்கும், செய்வார், நடத்துவார். வீட்டுக்கு போனோம்னு சொல்லக்கூடாது அவிசுவாசமா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் அவிசுவாசமா பேசக்கூடாது. இந்த சபை விசுவாசம் உள்ள சபை, எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை, இந்த சபை வருகையில் நிற்கிற சபை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபை அவர் வருகையில் நிற்கிற சபையா இருக்கணுங்க. நீங்க எல்லாம் வாசல் அங்கங்க நிக்கணும். புது புது ஆத்மா வருவாங்க, வியாதிஸ்தரோடு வருவாங்க. நேராட்டு வந்து ஃப்ரண்ட்ல உட்கார போறீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார். உங்க மூலமாக தான் நடக்கும். நீங்க அவங்க பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து மட்டும் விடுங்க, அவர் மிச்சத்தை பார்த்துப்பார். அல்லேலூயா. அவர் கூட இருக்கிற பெரியவர், உலகத்தை காட்டின அவரோட இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்துகிற தேவன் அவர். இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற பேலன்ஸ், சமாதானம், ஆசீர்வாதங்க. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோகமே சந்தோஷம் அடைக்குதான். அப்ப உங்க மூலமாக ஒரு ஆத்துமா பலன் அடைந்து சமாதானத்தை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா கர்த்தர் உங்களை சும்மா விடுவாரா? நல்லா யோசிப்பாரு. கர்த்தர் உங்களை கைவிடுவாரா? நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாயிருந்து அதற்கு நடுவிலே மகிமையாய் ஆசீர்வதித்து இந்த பகுதியில் உங்களை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. ₹1 கடன் வாங்காதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ₹1. நான் ஏன் ₹1 சொல்றேன்? இயேசுவின் நாமத்தினாலே 10 பைசா நீங்க கடன் வாங்காதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சொன்னமே, இந்த ராத்திரி வேலை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரே காரியம்தான், என் மகனே, என் மகளே, என் சத்தத்திற்கு செவி கொடு. அல்லேலூயா. நான் உன்னை நடத்துகிறேன். எப்படி நடத்துவேன்? உன் ஜீவிய காலம் எல்லாம் நான் உனக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எல்லா காரியத்திலும் ஆபிரகாம் வீட்டில் படிச்சு பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையே வராது. வேதனையே ஹாஸ்பிட்டலே போக மாட்டீங்க. அல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் வாசனையே உங்க வீட்டு பக்கம் வராது. அல்லேலூயா. வாதை நெருங்காதபடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கணுங்க. அதோடு வேதனை கூட்டா. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன? கடன் வாங்க விட மாட்டார். அதுதான், நீங்க கடன் வாங்கினா வேதனை வரும். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம், 10,000 ரூபாயில கல்யாணத்தை முடிப்பீங்க, 1000 ரூபாயில வீட்டை கட்டுவீங்க, ₹1 3 வேளை சோறு ஃப்ரீயா வரும், ₹1 கையில வரும். எப்படி வரும்? அதான் விசுவாசம். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனை கொடுத்து, கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து, கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. நீங்க இன்னிலிருந்து பலவீனம், பாடுகள், கடன் பிரச்சனைகள், நீங்க எதுக்கும் நீங்க அடிமையாகக்கூடாது. ஒரே ஒருத்தருக்கு தான் அடிமை, இயேசுக்கு மட்டும்தான் அடிமை. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 3 காரணம். அதிகமா தேவனை தேடுங்க. வேதத்தை படிக்காம தூங்காதீங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் ஜெபம் பண்ணுங்க. முழங்கால் வலி, முழங்கால் யுத்தம் பண்ணுங்க. மூளை சாய்க்காதது, முழங்கால் சாய்க்கும். அல்லேலூயா. 2 தான் ஆமேன் வருது. நல்ல கரங்களை தட்டி ஆமேன் சொல்லலாம். அல்லேலூயா. மூளை சாய்க்காதது, இந்த முழங்கால் சாய்க்கும். முழங்கால் ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. குடும்பமாய் ஜெபம் பண்ணுங்க. கையை பிடிச்சி ஜெபம். எங்க ஒரு மனமோ அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எந்த காரியத்தை குறித்து சோர்ந்து போக, தேவன் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமி மண்ட சராசரங்களும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மளோடு இருக்கிற நல்ல தேவன். ஆடுகளுக்காய் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர். அல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபத்துல உறுதியா இருங்க.
உபத்திரத்துல சோர்ந்து போகாதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க. வசனத்தினாலே எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு ஒரு பலன் கர்த்தர் இப்ப கொடுத்திருக்கிறார். இப்போ ஒரு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 29:11 கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆசை. இந்த மூணுமே உங்க வாழ்க்கையில இழந்து இனி போகவே கூடாது. அப்படியே கரங்களை உயர்த்துங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியம் அதிகாலை ஜெபம், உபவாச ஜெபம், ஆண்டவருக்கு சாட்சி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், முழங்கால் ஜெபம். இதை மட்டும் செய்யுங்க. நீங்க மருத்துவமனைக்கு போகாத கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை சமாதானம் எப்படி ஓடும், நதியை போல உங்க வீட்டில் ஓடும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. வாதை எடுத்து போடுவார். எல்லா வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், எல்லா கடன் பிரச்சனைகளும் கர்த்தர் இந்த ராத்திரி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆலோசனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்க எல்லாம் சாட்சி சொல்ல போறீங்க. வருகின்ற நாட்கள்ல புதிய ஆண்டிற்கு போகிறதுக்குள்ள ஒரு திரளான சாட்சியை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் எனக்கு பலன், எனக்கு ஒரு சமாதானம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம். எனக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இது எதுவும் அணுகாது, எந்த தேங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தேங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தேங்கும் தீண்டாது. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் வைத்திருக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை வைத்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் தம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இம்மட்டும் உதவினை எபினேசர் நம்மளை காக்கிற தேவன் அவர். நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து ஓ ரபா கபா ஷபா ரபா கபா ஓ ரிபா கபா. நீ வாயை விரிவாய் தர, நான் நிரப்புவேன். இன்னைக்கு ஆசீர்வாதத்தினாலே, இன்னைக்கு ஆசீர்வாதத்தினாலே நான் உன்னை நிரப்பி சமாதானத்தினாலே, ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். உன் சரீரத்தில் வியாதி, பலவீனம், நோய்கள் இந்த ராத்திரி வேளை கர்த்தர் தம் ஜனத்துக்கு சுகத்தை கொடுக்கிறார். அவர் தழும்புகளாலே, அவர் ரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே ஒரு விடுதலை வைத்திருக்கிறார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தேங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானால் யாருக்கு அஞ்சிடுவேன்? என் வாழ்வின் பலன் புறப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு பலன், தேவ பலன், தேவ பலன். நீ கரங்களை தட்டி பெற்றுக்கொள். எதற்கும் பயப்படாது, அஞ்சாது. நானே கேடகமும் மகிமையும் உன் தலையை உயர்த்துகிற தேவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணாரு. நீ எதை குறித்து கவலைப்படாது. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் அபிஷேகம் புறப்பட்டு வந்திருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி ஆவியிலிருந்து போதாது, போதாது. உன் வாயை விரிவாய் பெற நான் நிரப்புவேன்.
வாக்குத்தத்தத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே நான் பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் தம் ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் தம் ஜனங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள. ரீபா காபா ராபா ஷாதா ராபா காபா ஓ ராபா காபா நகானா துர்ராகத. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்ணார். ஒருவன் தாய் சிநேகிது போல நான் உன்னை நேசிக்கிறேன் என்று வாக்கு பண்ணார். இந்த ராத்திரி வேளை என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வாக்கு பண்ணார். அப்பா, இந்த ராத்திரி வேளையிலே உன் பிள்ளைகளை நீ சுகமாக்கும், உன் பிள்ளைகளை நீ விடுதலை ஆக்கும் ஆண்டவரே. உன் பிள்ளைகளுக்கு ஊழியத்திற்கு பலன் கொடுங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பலன் கொடுங்க. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாம். நல்ல குடும்ப வாழ்க்கையில சமாதானம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம், இழந்ததை இரட்டிப்பாய் கொடுக்கிற தேவன். யோபின் முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை நீர் ஆசீர்வதித்தீரே. உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீ இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் பிளஸ் பண்ற ஆண்டவரே. இனி வரும் நாட்களை இவர்கள் வாழ்க்கையில இழப்பு இல்லாதபடி, கடன் இல்லாதபடி, வேதனைகள் இல்லாதபடி கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. உன் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் வாக்கு பண்ணிருப்பா. இந்த ராத்திரியில சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன், சமாதானம், ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளாமா ஆண்டவரே. இந்த ராத்திரி வேலை கரத்துல கொடுக்கிறோம், ஊழியக்காரன் கரத்துல கொடுக்கிறோம். நாம மட்டும் மகிமைப்படட்டும். இது நாங்கள் பெற்றுக்கொள்ள நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டலாமா?